பாஷை என்பது பேசுவது, உரையாடல் என்பது ஆங்கிலத்தில் கான்வர்சேஷன். அது கான்வர்சேஷன் கிடையாது, எல்லாமே கான்வர்சேஷன். ஜெட் வச்சு உச்சரிக்கிறார்கள், ஜெட் உச்சரிக்க கூடாது. கான்வர்சேஷன், 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 கான்வர்சேஷன். அப்போ உரையாடல் என்பது ஒரு ஆள் கேள்வி கேட்கணும், ஒரு ஆள் பதில் சொல்லணும். கேள்வி கேட்காமல் உரையாடலை தொடங்க முடியாது. அப்படி தொடங்கினாலும் மோனோலாக் மாதிரி ஆயிடும். பாருங்க, ஒரு தரப்புல பேசக்கூடிய மாதிரி பாருங்க. குட் மார்னிங் சார், குட் மார்னிங். நான் நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். இப்போ நீங்க ஏதாவது ஒரு பதில் சொல்ல வேண்டுமானால் நான் கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்காம அந்த உரையாடல் ரெண்டு பேர் பேசக்கூடியது வராது. குட் மார்னிங், அவங்களும் குட் மார்னிங் சொல்லிடுறாங்க. நான் நல்லா இருக்கேன், நான் சட்டை போட்டிருக்கேன், நான் போறேன் அப்படின்னு ஒன் வே டிராபிக் மாதிரியே நீங்க சொல்லிட்டு போகலாம். மற்றவர்கள் பதில் சொல்லணும்னா கேள்வி கேட்க வேண்டும். அப்போ நம்மளுக்கு கேள்வி கேட்கக்கூடிய மெத்தட் தெரியாத காரணத்தினால்தான் ஒரு பாஷை பேசுறது மிக மிக கடினமாக என்று உணர்கிறோம். அப்போ அந்த கேள்வி கேட்கக்கூடிய முறை என்ன என்று நான் இதை விளக்குறேன். இந்த சிடி பார்த்தீங்கன்னா நீங்க இந்த சிடிகளில் உங்களுக்கு கேள்வி கேட்கக்கூடிய முறை லாஜிக்கலாவே புரிந்து நீங்க கேட்பீங்க, படிக்கலாம். இப்போ முதல்ல ஒண்ணு கேள்வி கேட்கறது எப்படின்னு பார்ப்போம். கேள்வி ரெண்டு விதமான கேள்விகள் இருக்கு. ஒன்னு சாதாரண வினா. அப்படி சாதாரண வினான்னு ஏன் பேர் வந்ததுன்னா, அந்த கேள்வி கேட்டா ஆம் அல்லது இல்லை என்று பதில் சொல்லணும். அதான் சாதாரண வினா. சாப்பிட்டியாப்பா, தலை ஆட்டினாலும் போறோம். எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். ரெண்டாவது வினா என்னன்னா செய்தி வினா. அந்த செய்தி வினா கேட்டா எஸ் நோ சொல்ல முடியாது. எப்படின்னா, நீ எப்போ வந்தாய்? எஸ் சார், நோ சார், ஆமா ஆமா சார், இல்லை சார் சொல்ல முடியாது, ஒரு செய்தி கொடுக்கணும். நீ என்ன வாங்கினாய்? எஸ் சார், நோ சார் சொல்ல முடியாது, ஒரு செய்தி கொடுக்கணும். அப்போ சாதாரண வினா மாத்துவதற்கு தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் அந்த வினாவா மாத்துவதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. அந்த சிக்கலை சரியான முறையில் தெரியாம படிக்காம இருப்பதால் தான் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த கேள்வி கேட்க கஷ்டமா இருக்கு. நான் பிராக்டிக்கலாவே சொல்றேன் பாருங்களேன். ஒரு கேள்வி, ஒரு உடன்பாட்டு வாக்கியத்தை பார்ப்போம். அவர்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருக்கிறார்கள். தமிழ்ல பாருங்க, இங்கிலீஷ்ல தே ஆர் ரைட்டிங் a letter. அவர்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருக்கிறார்கள். தே ஆர் ரைட்டிங் a letter. தமிழ்ல அது சாதாரண வினாவா பாருங்க. அவர்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருக்கிறார்களா? கடைசியில தான் ஒரு ஆ சேர்த்திருக்கும். அப்போ இங்கே தே ஆர் ரைட்டிங் a letter. ஆங்கிலத்திலும் இவங்க என்ன செய்யறாங்க, அந்த தமிழ் போலவே தே ஆர் ரைட்டிங் a letter. தே ஆர் ரைட்டிங் a letter. இது கேள்வி அல்ல, இது கேள்வி அன்று. அப்ப எப்படின்னா, இதுக்கு ஆங்கில முறை வேற. அதே மாதிரி அவர்கள் ஒரு கடிதம் எழுதினார்கள். அவர்கள் நேற்று ஒரு கடிதம் எழுதினார்கள். they wrote a letter yesterday. அவர்கள் நேற்று மாலை ஒரு கடிதம் எழுதினார்கள். they wrote a letter yesterday evening. தமிழ்ல கொஸ்டின் பாருங்க, அவர்கள் நேற்று ஒரு மாலை ஒரு கடிதம் எழுதினார்களா? அவர்கள் நேற்று மாலை ஒரு கடிதம் எழுதினார்களா? they wrote a letter yesterday evening. ஆங்கிலத்தில் கொஸ்டின், they wrote a letter yesterday evening. என்ன தமிழ் அப்படிதானே இருக்கு. அப்படி அன்று. அப்போ தமிழில் கேள்வி கேட்கக்கூடிய முறை ஒரு விதமாக இருக்கிறது. ஆங்கிலத்தில் அந்த கேள்வி கேட்கக்கூடிய முறை எப்படி இருக்கிறது என்று இப்ப பார்ப்போம். பாருங்க, தமிழ்ல எழுதி பார்ப்போம். தே அவர்கள், தே wrote a letter, letter. அவர்கள் ஒரு கடிதம் எழுதினார்கள். பாருங்க, தமிழ்ல பாருங்க, அவர்கள் ஒரு கடிதம் எழுதினார்கள். அவர்கள் ஒரு கடிதம் எழுதினார்கள் இருக்கா? அப்போ தமிழ்ல கேள்வி பாருங்க, இது ஒரு உடன்பாட்டு வாக்கியம். அவர்கள் ஒரு கடிதம் எழுதினார்கள். அப்போ வினை சொல், இது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எடுத்துறோம் நம்ம. அவர்கள் எழுதினார்கள், இது எழுவாய், இது வினை சொல் பயனிலை. அவர்கள் எழுதினார்கள், சப்ஜெக்ட் verb. அப்போ அவர்கள் எழுதினார்கள் என்று ஒரு உடன்பாட்டு வாக்கியம் இருக்கிறது. இந்த உடன்பாட்டு வாக்கியத்தை
சாதாரண வினாவா மாற்ற வேண்டுமானால் தமிழில் ஒரு சூத்திரம் இருக்கு. அந்த சூத்திரம் நம்மளுக்கு யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் என்றால் தாய்மொழி. சின்ன குழந்தை கூட நேத்து மாமா வந்தார், நேத்து மாமா வந்தாரா என்று கேட்டுருது. அந்த சின்ன பிள்ளைக்கு கிராமர் தெரியவா செய்யும்? கிராமர் தெரியாதல்லவா? அந்த ரூல் சூத்திரம் தெரியாது. என்ன சூத்திரம்னா கடைசியில ஒரு ஆ சேர்க்க வேண்டும். ஒரு உடன்பாட்டு வாக்கியத்தை சாதாரண வினாவா மாற்ற வேண்டுமானால் கடைசியில் ஒரு ஆ சேர்க்க வேண்டும். அவர்கள் எழுதினார்கள். அவர்கள் எழுதினார்களா? பாருங்க. இப்போ ஒரு உடன்பாட்டு வாக்கியத்தை சாதாரண வினாவா மாற்ற வேண்டுமானால் கடைசியில் ஒரு ஆ கண்டிப்பாக சேர்க்க வேண்டும். ஒரு உடன்பாட்டு வாக்கியத்தை சாதாரண வினாவா மாற்றுவதற்கு கடைசியில் ஆ சேர்க்காமல் முடியவே செய்யாது. எந்த காலம் இருந்தாலும் சரி, அந்த தமிழில் எல்லா காலங்களுக்கும் ஆதான். அவர்கள் ஒரு கடிதம் எழுதுவார்கள், எழுதுவார்களா? அவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள், எழுதி கொண்டிருக்கிறார்களா? அவர்கள் எழுதி விட்டார்கள், அவர்கள் எழுதி விட்டார்களா? தமிழில் எல்லா காலங்களுக்கும் ஆதான் கடைசியில் சேர்க்கப்படுகிறது. எதுக்காக? ஒரு உடன்பாட்டு வாக்கியத்தை சாதாரண வினாவா மாற்றுவதற்கு கடைசியில் ஒரு ஆ சேர்க்கப்படுகிறது தமிழ்ல. ஆங்கிலத்திலே இது பாருங்க, தே ரோட் எ லெட்டர், அவர்கள் ஒரு கடிதம் எழுதினார்கள். அப்போ அவர்கள் தே ரோட் எ லெட்டர் என்று டியூன் மட்டும் மாற்ற முடியாது. இதுக்கு தே ரோட் எ லெட்டர், தே ரோட் எ லெட்டர், அவர்கள் ஒரு கடிதம் எழுதினார்கள். தமிழே மாறியே அவர்கள் ஒரு கடிதம் எழுதினார்கள், அவர்கள் ஒரு கடிதம் எழுதினார்களா? தே ரோட் எ லெட்டர், தே ரோட் எ லெட்டர் என்று டியூன் மாத்தி குவெஸ்சன் அமைப்பதில்லை. ஆங்கிலத்திலே உள்ள சூத்திரம் என்னன்னா, இந்த ஆ இருக்கல்லவா, அவர்கள் எழுதினார்கள், தே ரோட், அவர்கள் எழுதினார்கள், தே ரோட், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். அவர்கள் அவங்க மாமாவுக்கு ஒரு நீளமான கடிதம் எழுதினார்கள், எது வேணாலும் சேர்த்துக்கணுங்க. தே ரோட், அவர்கள் எழுதினார்கள். அப்போ அவர்கள் எழுதினார்களா என்று ஆ சேர்த்தால் இந்த ஆ தான் முன்னாடி டிட் என்று செயல்படுகிறது. டிட் தே, டிட் தே ரைட். பாருங்க, கொஸ்டின் ஆயிட்டு. அப்போ டிட் என்னன்னா இந்த ஆ தான் இந்த டிட். அவர்கள் எழுதினார்கள், தே ரோட். அவர்கள் எழுதினார்களா சொல்வதற்கு தே ரோட் என்று கேட்பதில்லை. அந்த அவர்கள் எழுதினார்களா என்ற அந்த ஆ இருக்கல்லவா, அந்த ஆ தான் முன்னாடி டிட் என்று செயல்படுகிறது. டிட் தே ரைட். முடிஞ்சு போச்சு, கொஸ்டின் அமைச்சாச்சு. நீங்க அவர்கள் எழுதினார்களா? இப்போ உங்களுடைய டவுட் என்ன, இது ஏன் சார் ரைட் வந்தது? இங்கே ரோட் இருக்கல்லவா, அவர்கள் எழுதினார்கள், தே ரோட், அவர்கள் எழுதினார்கள். அப்போ இங்கே ஏன் ரைட் வந்தது? லாஜிக்காவே நம்ம படிப்போம். இப்போ அப்போ தே தெரியும், அவர்கள். இப்போ நீங்க இந்த பெயர் சொல்ல மாத்துங்க. நீங்க அதாவது பிரதி பெயர் சொல்ல மாத்துங்க. டிட் தே ரைட், அவர்கள் எழுதினார்களா? டிட் ஹீ ரைட், அவன் எழுதினானா? டிட் ஷீ ரைட், அவள் எழுதினாளா? டிட் யூ ரைட், நீ எழுதினாயா? டிட் யுவர் பிரதர் ரைட், உன்னுடைய சகோதரன் எழுதினானா? டிட் யுவர் சிஸ்டர் ரைட், உன்னுடைய சகோதரி எழுதினாளா? இந்த சப்ஜெக்டை மாத்தி நீங்க எத்தனை கேள்விகள் வேண்டுமானாலும் கேட்கலாம். ஆனா இந்த ரைட் உடைய ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணிட்டு போகும். இங்க என்ன சார் ரோட் வந்திருக்கு, தே ரோட். அப்போ டிட் தே ரோட் வராதா? ஏன்னா இது பாஸ்ட் டென்ஸ் அல்லவா, ஏன் நீங்க இந்த இடத்துல ரைட் போட்டிருக்கீங்க என்று அதுவும் படிப்போம். சரி, அவர்கள் எழுதினார்கள், தே ரோட். அவர்கள் எழுதினார்களா? டிட் தே ரைட். அப்போ இதுக்கு ரெண்டு பதில்கள். ஆம், அவர்கள் எழுதினார்கள், அதான் எழுதிட்டோம். எஸ், தே ரோட், இதான் எழுதிட்டோம். இல்லை, அவர்கள் எழுதவில்லை. நோ, தே didn't, D-I-D-N-T, didn't write. பழையபடி பாருங்க, they didn't write என்று வந்திருக்கு. அப்போ did they write, இங்க ரைட் வந்திருக்கு, இங்க ரோட் வந்திருக்கு, இங்க ரைட் வந்திருக்கு. இப்போ இதுல ப்ராப்ளம் என்னன்னா, did they wrote சொல்லக்கூடாதா, they didn't wrote சொல்லக்கூடாதா என்று டவுட் வருது. அது நம்ம லாஜிக்கா இப்போ படிப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை படிப்போம். பாருங்க, did not இருக்கல்லவா, did not, இதுக்கு ஷார்ட் ஃபார்ம் தான் DIDNT. இதுக்கு உச்சரிப்பும் didn't என்று உச்சரிக்க கூடாது. didn't. பல மக்கள் I didn't know, they didn't come அப்படியே சொல்கிறார்கள். அப்படி சொல்லக்கூடாது, didn't என்று தான் சொல்ல வேண்டும்.